மதுரை எக்கோ பார்க்கில் மரங்கள் வெட்டுவதை தடுக்க கோரிய வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை எக்கோ பார்க் நடைபயிற்சியாளர்கள் சார்பில் ஆனந்த், சுந்தரலிங்கம் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்தனர். அதில் மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள எக்கோ பார்க் கடந்த ஒரு ஆண்டு காலமான முறையான பராமரிப்பின்றி பூங்கா முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நடைபாதையை சுற்றி முட்புதர்கள் வளர்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக நடக்க முடியாத சூழல் நிலவுகிறது என்றும், மழைநீர் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.